திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயண விவரம் செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் பிரதானமாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவருடைய சுற்றுப்பயண விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. திரு விஜயுடைய கூட்டணி அமைப்பாக செயல்படக்கூடிய திரு முஸ்தபா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இது அக்ராஸ் செப்டம்பர் டு டிசம்பர் இருக்குது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இந்த சந்திப்புகளை நடத்தினார். அதுக்கு நிச்சயமாக ராஷ்னால் இருக்கும். நான் வழக்கமாக நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு நாள் விடாமல் தினந்தோறும் போகிறத பார்த்துருக்கோம். இது சனி ஞாயிறுல மட்டும் திரு விஜய் போவது அப்படிங்கிறதும் கூட எதிர்கட்சிகளால் விமர்சனத்துக்கு உள்ளாகும் தானே? சார் வணக்கம். முஸ்தபா சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். சார் கேக்குதா? நல்லா கேட்குது சார். இதையும் கூட பார்ட் டைம் சுற்றுப்பயணம்னு சொல்லிட மாட்டாங்களா சார்? என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தை பார்த்து திமுக பயத்தின் உச்சத்துல இருக்கு, தூக்கத்தை இழந்து இருக்குன்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்மிஷன் கொடுக்காத ஒரு நிகழ்வு நான் காரணமா பாக்குறேன். அன்னைக்கு அவர் மேடையில சொன்ன மாதிரி போர் முழக்கம் இடி முழக்கமாக மாறப்போகுது. இந்த 13ஆம் தேதியில இருந்து டிசம்பர் வரைக்கும் திமுகவுக்கு இடி முழக்கமா மாறப்போகுது என்பதை அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யற காலத்துல இறங்கிட்டாருன்னு பாக்குறேன். சார், இதுக்கு முன்னாடி ஜுபேர் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்லாம் சொன்னார். சார், நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கின்றது. தமிழக அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லாட்டி தமிழக அரசு வெட்டி தலை குனிய வேண்டும். நான் கேட்கிறேன், ஒரு கட்சியோட லீடர் தமிழக வெற்றி கழகம் நாங்க பாத்தீங்கன்னா சூறாவளி சுற்றுப்பயணம் தொடங்க போறோம்னு சொல்லி மிக தெளிவாக 6 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு திருச்சியில நடத்த போறோம்னு சொல்லி காவல்துறையை பார்த்து ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க இதே பாத்தீங்கன்னா மோடி வரும்போது பாதுகாப்பு கொடுக்குறீங்க, இந்து முன்னணி மாநாடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, பாஜக என்னென்னலாம் கேட்குதோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தன கம்பளம் விரிச்சுக்கிட்டு எந்த அமைச்சர் இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் திமுக அரசாங்கம் மக்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யல அப்படின்ற சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட நீதி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்துல உங்களுக்கு இடையூறா இருக்குன்னு பாதுகாப்பு கொடுக்க பயப்படுறாங்களா, மறுக்கிறாங்களா என்ற விஷயத்த தான் நான் பாக்குறேன். ஒண்ணு வை பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கம் சொன்னா, மத்திய அரசாங்கத்துல போய் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எங்கும் பாதுகாப்பு கொடுன்னு கேட்கல. இன்டெலிஜென்ட் போர்ஸ் இந்த வை பிரிவு ஏன் நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் புரிஞ்சுக்கிறேன். அதனால பாதுகாப்பு இந்த சுற்றுப்பயணம் இப்ப தலைவர்கள்லாம் சூறாவளி சுற்றுப்பயணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியா அவங்க நடைபயணம் போறத பார்த்திருக்கோம், இல்ல வேன்ல கூட போறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது வழக்கமான பாணியா இருந்திருக்கு. ஆனா அந்த சனி ஞாயிறுல மட்டும் சில சமயங்கள்ல வெறும் சனிக்கிழமை மட்டும் நடக்கக்கூடிய இந்த ஒரு சுற்றுப்பயணம் பார்ட் டைம் சுற்றுப்பயணம்னு விமர்சனத்துக்கு உள்ளாகிடாதா? ஏற்கனவே அந்த முத்திரையை எதிர்கட்சிகள் அவர் மேல பதிவைக்கும் போது அந்த நரேட்டிவை வலுப்படுத்தினார். வாரத்துல 2 நாள் சுற்றுப்பயணமே திமுக அரசாங்கம் கதி கலங்கி நிக்குது, பயத்தின் உச்சத்துல இருக்கு, தொடை நடுக்கத்துல இருக்கு. இப்ப நீங்க வாரம் பூரா பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றீங்க. முதல் இந்த 2 நாள் பிரச்சார பயணத்துக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லுங்க திமுக அரசாங்கத்தை. விடுமுறை நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது, எந்த ஒரு அச்சமும் படாத, போலீஸும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சுலபமா இருக்கும். இன்னைக்கு அவங்க ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க, சனி ஞாயிறு நாங்க மக்களை சந்திக்க போறோம்னு சொல்லி. அதுக்கே கொடுக்காத திமுக அரசாங்கம் பார்ட் டைம் விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. முழுக்க தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் அரசியல் களத்துல வந்துட்டாரு. இன்னைக்கு அவரை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. அப்ப இது சனி ஞாயிறு என்பதை பாத்தீங்கன்னா ஏதோ சீப்பை மறைச்சி வச்சா திருமணம் நின்றுற மாதிரி இவர் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் போறதுனால நாளைக்கு 2026 தேர்தலில் அவர் வெற்றியை சூட போற தடுக்க மாதிரி திமுக அரசாங்கம் நினைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறார். அஜித்குமார் வீட்டுக்கு போனார், நம்ம நீட்டு அந்த குழந்தை இறந்த வீட்டுக்கு போனார். எல்லா விஷயத்தையும் ஒன்றிய அரசாங்கத்தையும் திமுக அரசாங்கத்தையும் கண்டித்துட்டு இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தை பார்த்து இந்த விஷயங்களை திமுக அரசாங்கம் இந்த மாதிரி பார்ட் டைம் நெகட்டிவ் செட் பண்ணி பேசுறாங்க நான் பாக்குறேன். ஓகே, நன்றி திரு முஸ்தபா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.